நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். நீலகிரி, கோவையில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? மேற்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய ஒரு சில நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதி, ஆந்திரா வட கடலோர பகுதிகளை பொறுத்தவரையிலும் நிலை வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இருக்கிறது. மேலும் அடுத்த 12 மணி நேரத்தில் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக இன்றைய பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்கள் மலைப்பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும், நாளை ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், ஆனால் தரைக்காற்று 40 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 20ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரையிலும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மற்றும் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகளில் 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரையிலும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தரைக்காற்று 40 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.